ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் பிஜேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, த வாக்கிங் டெத். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சர்வே கேம் கூட சொல்லலாம். சர்வே கேமோட ஒரு ஸ்டோரி கேம். மஜாவான ஒரு ஜாம்பிக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி கேம். இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு கேரக்டராக இது பண்ணுவோம். அதோடய ஸ்டோரி எல்லாமே சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்காது. ஏன்னா நான் வந்து கிளிப்போட வீடியோ வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் பேசுவாங்க. அது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வந்து பார்த்தோன்னா பிளட் கண்டென்ட் வந்து பார்த்தோன்னா வந்துச்சு. ஸோ அதையும் வந்து பார்த்தோன்னா நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிளர் பண்ணிடுவேன். இது டோட்டலி நான் ரெக்கார்ட் பண்ணப்போது இது ஃபஸ்ட் எபிசோடு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் எபிசோடு மற்ற எபிசோடெலாம் பே பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ உங்களுக்கு போட்டுருவேன். ஆனால் ஃபஸ்ட் எபிசோடு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 மணி நேரம் வந்துச்சு. ஆனால் இன்னுமே ஸ்டில் அந்த ஃபஸ்ட் எபிசோடில் இருக்குது. நான் ரெக்கார்ட் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு இந்த 1 மணி நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாக போட்டுடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போட்டிங்கன்னா பார்க்க மாட்டீங்க. ஏன்னா வந்து நெட் இஷ்யூ, நெட்டுக்கு தீரலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட்டு போகலாம், என்ன வேணால் ஆகலாம். அதனால வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து எல்லாமே பாட்டாக போடப்போ இது பார்ட் 1. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா என்ன யார் வந்து பார்த்தா டைரக்ட் பண்ணால், யார் வந்து பார்த்தா என்ன பண்ணாங்க, இந்த மூவியில் போடுவாங்களே அந்த மாதிரி வருது. இப்போ வந்து டைட்டில் கார்டை போட்டாங்க, த வாக்கிங் டெத் அப்படி சொல்லிட்டு. வாக்கிங் டெத்து நீங்கள் யாரை சொல்கிறாங்கன்னா அந்த ஜாம்பிஸ் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் எபிசோடு வந்து பார்த்தோன்னா நியூ டே அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ரோடை காட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ஜீப் மாதிரி சம்திங் போகுது, கார் தான் நினைக்கிறேன். இங்கே தான் நம்ம மெயின் கேரக்டர் வந்து பார்த்தோன்னா இருக்கார். இவர் பேர் வந்து பார்த்தோன்னா லீ. ஓகேங்களா? இங்கே அவர் கூட இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு காப், அதாவது வந்து பார்த்தோன்னா ஆஃபீஸர். ஓகேவா? இவர் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து சம்திங் ஜெயிலுக்காக எங்கேயோ கூட்டு போகிறாரு மட்டும் எனக்கு தெரியும். அப்போ இவங்க 2 பேர் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே வருவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது, உனக்கு அதை பற்றி தெரியுமா அப்படி இப்படி. இந்த போலீஸ்கார் ஆக்சுவலி வந்து பார்த்தோன்னா ஒரு குட் காய். ஓகேவாங்க? ஆனால் வந்து பார்த்தோன்னா இவருக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த வீடியோ இந்த கேம் விளாண்ட எல்லாருக்கும் தெரியும் இவர் என்ன ஆக போகிறான்னு. ஓகே, இவர் வந்து பார்த்தா நம்மக்கிட்ட என்னென்னோ பேசிகிட்டு இருக்காரு. நானும் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கேன். ஓகேங்களா? இதில் என்ன ஒரு மேட்ருன்னா நம்ம ஜஸ்ட்டு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நம்ம ஜஸ்ட்டு வந்து டேப் பண்ணணும், அவ்வளோதான். டேப் பண்ணணும், அதுக்கப்புறமா திரும்பணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயம் தான் பார்க்கணும். நம்ம கேமரா பார்க்க சொல்ல அந்த மிரரை பார்க்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணனா அடுத்த ஸ்டோரி லைன் வந்து பார்த்தோன்னா கண்டினியூ ஆகும். இதில் ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நீ வந்து பார்த்தோன்னா நீ எடுக்கிற டிசிஷன் தான் ஸ்டோரி லைனே மாற்றணும். ஆனால் நான் அப்போ வந்து பார்த்தோன்னா சரி ஓகே இப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் வந்து பார்த்தோன்னா ஸ்டோரி லைன் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அவங்க போகிற போக்கில் தான் போவோம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. லிட்ரலி வந்து பார்த்தோன்னா நான் என்ன சூஸ் பண்ணுறேனோ அதுக்கு ஏற்றாப்புல தான் போச்சு. அதுக்கு நான் ரிக்ரெட் பண்ணுறேன். ஏன் ரிக்ரெட் பண்ணுறேன் அப்படி சொல்லி நீங்கள் வந்து பார்த்தோன்னா நினைக்கலாம். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பார்ட் 2 இல்லை பார்ட் 3யில் வந்து பார்த்தோன்னா தெரியும் ஏன் நான் ரிக்ரெட் பண்ணுறேன்னு. ஒரு சேடான விஷயம் நடந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த பார்ட் 2 பார்ட் 3லாம் வந்து பார்த்தோன்னா வேணும்னா இந்த வீடியோக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இப்போ நம்ம மெயின் கேரக்டர் வந்து பார்த்தோன்னா இந்த மவுண்டன்ஸு சம்திங் பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காரு. இப்போ வந்து பார்த்தோன்னா என்ன பேசுகிறாங்களோ எனக்கு கேட்கல. ஏன்னா நான் மியூட் போட்டேன். நான் வந்து இப்போ டப்பிங் தான் கொடுத்துட்ருக்கேன் ஆக்சுவலி. ஓகே. would I did she is marry the wrong guy. அதான் வந்து நம்ம ஹீரோ சொல்ல மறந்துட்ட பாருங்கள். நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்து பார்த்தோன்னா பிட்ரே பண்ணிட்டாங்க. அது வந்து பார்த்தோன்னா அவர் சொல்லுவார். அடுத்து வந்து பார்த்தோன்னா அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தோன்னா இப்போ இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அடுத்த ஸ்டோரியில் அவங்களே சொல்லுவாங்க. நான் வந்து இப்போ சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ கார் போயிட்டே இருக்குதா, போயிட்டே இருக்கோம். அது போயிட்டே தான் இருக்கும். இவங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ் சம்திங் வந்து பார்த்தோன்னா பேசுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தா இந்த கார் வந்து பார்த்தோன்னா ஆக்சிடென்ட் ஆகும். அதை வந்து காட்டுறேன் இருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா கார் வந்து பார்த்தோன்னா ஆக்சிடென்ட் ஆக போது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா அந்த தாத்தா கிட்ட வந்து பார்த்தோன்னா அங்கே பாரியான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா சொல்லுவார். ஆனால் இவர் கேட்க மாட்டார். இங்கே பார்த்தீங்களா நல்லா கார் வந்து பார்த்தா நம்மளால் திருப்ப முடியுது. அதாவது வியூ வந்து பார்த்தோன்னா இதில் வந்து மஜாவாக இருக்குது. இது வந்து ஒரு மொபைல் கேம் தான். நீங்கள் ஃப்ரீயாக வந்து பார்த்தோன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் ஏற்றிக்கலாம், இல்லை ஏபிக்கில் கூட வந்து பார்த்தோன்னா ஏற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருச்சு. லிட்ரலி வந்து பார்த்தோன்னா அந்த தாத்தா வந்து போய் சேர்ந்துட்டார். எப்படி ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா கார் ஆக்சிடெண்ட்டில் இல்லை. இப்போ லோடாகி முடிச்சோன்னு வந்து பார்த்தோன்னா அந்த தாத்தா வந்து பார்த்தோன்னா கதற மாதிரி இவனுக்கு கேட்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி வருது, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இவனுக்கு வந்து அது ஜாம்பின்னு தெரியாது. இவன் காருக்குள்ளே சேஃபாக இருப்பான். ஓகேங்களா? இவன் வந்து பார்த்தா அன்கான்ஷியஸ் ஆயிடுவான். இவன் வந்து பார்த்தோன்னா இப்போ முழிக்கிறான். ஓகேங்களா? முழிக்குது. ஆனால் இவனால் சரியாக முழிக்க முடியல. பார்ப்போம் இவன் எப்போ முழிக்கிறான்னு. அது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இவன் முழிக்கிற வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. முழிச்சிட்டான், ஒரு வேலையை முழிச்சிட்டான்.
இப்போ வந்து அவன் காலில் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து பார்த்தோன்னா அடிபட்டிருக்கு. அவனோட ரைட் முட்டியில் வந்து பார்த்தோன்னா பயங்கரமான சிவியரான ஒரு இன்ஜுரி இருக்குது. பார்ப்போம் இவன் உயிர் பிழைக்கிறானா இல்லையான்னு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஸ்டோரி போக போக தான் தெரியும். இப்போ வந்து பார்க்குறான் அங்கே ஆஃபீஸர் வந்து பார்த்தோன்னா மட்டையாக கிடக்குறா. இப்போ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. முதல்ல காப்ஸை பார்க்குறோம். காப்ஸ் கிட்ட வந்து பார்த்தோன்னா அவன் கேட்குறான், ஆஃபீஸர் உயிரோடு இருக்கீங்களா இல்லை போய் சேர்ந்துட்டிங்களா அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நம்ம ஷார்ட் கன்னை லுக் பண்ணுறோம். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த இடத்துல தான் நம்ம ஸ்க்ரீனை திருப்பி பார்க்கணும். ஏன்னா நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் ஸ்டோரி லைன் மாறும். ஸோ ஸ்க்ரீனை திருப்பி பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் திருப்பி பார்க்குறேன் பாருங்கள். இது பார்த்திங்களா கண்ணாடிக்கு. இப்போ கண்ணாடியை நம்ம எத்தி உதைக்கிறோம் ஒத்த காலை வச்சு. எத்தி உடைக்க அது உடஞ்சிரும். ஃபஸ்ட்டு இன்னொரு வாட்டி பார்ப்போம். ஐயா நிஜமாக போய் சேர்ந்துட்டிங்களா? போயிட்டாரு போல். சரி ஓகே உடச்சிருவோமா? 3, 2, 1 அவ்வளோதான். உடச்சாச்சு. இப்போ நான் வந்து பார்த்தோன்னா 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா பார்க்குறது ஜஸ்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா எந்திரிக்கிறது. நான் பார்க்குறது கொடுத்தேன். ஆனாலும் வந்து பார்த்தோன்னா அவன் எந்திரிச்சு உள்ளே வெளியே போக தான் செய்கிறான். அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேள்வி கேட்டிங்க? சரி விடுங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா போலீஸ்கார் வந்து பார்த்தோன்னா போய் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம மட்டும் தான் இங்கே இருக்கோம். காப்ஸு செத்துட்டார். இப்போ வந்து பார்த்தோன்னா பார்க்குறான் என்னடா இது நடக்குது அப்படி சொல்லிட்டு. அவனுக்கு லிட்ரலி ஒரு கால் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிக்கிறதுனால ஊனி விட்டு தான் நடந்துட்டுருக்கான். பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் பண்ணலாங்க இந்த கேரக்டரை. அதாவது வந்து பார்த்தோன்னா ஜாய்ஸ்டிக்கு அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும். நான் வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரீன் வச்சு கண்ட்ரோல் பண்ணுற முன்னாடி கொடுத்ததுனால இப்படி இருக்குது. இப்போ நான் போய் அந்த ஷார்ட் கன்னை வந்து பார்த்தோன்னா எடுக்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த புல்லட் எடுத்துக்கிறேன், தேவைப்படும். ஓகே புல்லட்டோட அந்த புல்லட் ஷெல்லா? ஓகே ஷெல்லை வந்து பார்த்தோன்னா நம்ம எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தோன்னா கன் எடுக்க பார்ப்போமா? கன்று. ஓகே கன் எடுத்து எல்லா ஜாம்பி போட்டுற வேண்டியது. நீ நான் தான். ஓகே கன்னை வந்து பார்த்தோன்னா எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா வந்து பார்த்தோன்னா கை விலங்கு போட்டிருக்கனால அவனால் வந்து ஈஸியாக கேரி பண்ண முடியல அப்படிங்கிறான். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ என்ன பண்ணணும், காப்ஸ் கிட்டே போகணும். காப்ஸ் தொட்டால் வந்து பார்த்தா ஜஸ்ட்டு பார்க்க தான் செய்கிறான். என்ன பண்ணுறது, திரும்பி இந்த கன்னை தூக்கணுமோ? சரி தூக்கி பார்ப்போமா? தூக்குறான். மறுபடியும் பார்க்குறான். திருப்பி அதே தாங்க சொல்கிறான். இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா என்னால் தூக்க முடியாது, கை விலங்கு இருக்குது அப்படின்னு. ஸோ அவன் கை வழங்க அளக்கணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா காப்ஸ் கிட்ட தான் வந்து பார்த்தோன்னா ஏதாவது கீ சம்திங் இருக்கும். ஓகே அவர்கிட்ட நவுந்து போக முடியுது. ஆக்சுவலி போய் பார்த்தா என்ன இப்படி லுக் தான் பண்ணுறான். எங்கேயாவது போக முடியுமா? இங்கேயும் போக முடியல. ஸோ அவர்கிட்ட தான் போகணும். ஆனால் எப்படி கட்சீன் வர மாட்டேங்குது. வந்துடுச்சு, கட்சீன் வந்துடுச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்தோன்னா சாவி எடுக்கிறான். சாவி எடுக்க போது இந்த இடத்துல போடுறான். ஓகேவா? ஆனால் தவறுதலாக கீழே விழுந்துருச்சு. ஓகே பிரச்சனை இல்லை, திரும்பி எடுத்துக்கலாம். பச்சைக்கண்ணு எடுக்கிறாங்க. அவ்வளோ பயம் தலைவனுக்கு பணத்தை பார்த்து. சரி எங்கே இருக்குது? இந்த இடத்துல விலங்கு வந்து எடுக்கணுமா? ஒரு கை வந்து பார்த்தோன்னா சரியாயிடுச்சு. இன்னொரு கை எங்கடா? இன்னொரு கை. ஓகே இன்னொரு கையும் சரியாயிடுச்சு. இப்போ அவ்வளோதான் வந்தது. நம்ம வந்து பார்த்தோன்னா கழட்டியாச்சு. ஏய் எங்கே போனால் எந்திரிச்சிச்சுங்க. அவ்வளோதான். மனுஷன் வந்து பார்த்தோன்னா ஜாம்பி ஆகிட்டா இருப்பா. ஃபைனலி இவன் வந்து பார்த்தோன்னா பயப்படுறான் ஜாம்பியை பார்த்து. ஏன்னா வந்து பார்த்தோன்னா கூட இந்த மனுஷன் ஜாம்பி ஆகிட்டா இருப்பா. இப்போ இந்த ஷார்ட் கனை எடுத்து போடணும். ஐயோ இவன் என்னடா இவ்வளோ பயந்தவங்களையாக்கா? இவன் இப்போ சோழி முடிஞ்சிடும் போலையே. டக்குன்னு செல்லெடு. அவ்வளோதான், ரீலோட் பண்ணு. சாவுடா மொட்டத்தலை. அவ்வளோதான் போய் சேர்ந்துட்டா. அப்படி நான் இதெல்லாம் ப்ளர் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து பார்த்தோன்னா ரத்த காட்சியெல்லாம் காட்டினேன்னா சோழி முடிஞ்சிடும். அதனால் ஓகே இப்போ செத்த தாத்தா வந்து பார்த்தோன்னா திரும்பி சாவடிச்சாச்சு. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா லிட்ரலி வந்து பார்த்தோன்னா ஒரு பயத்தில் இருக்கா. அப்படி மூஞ்சை பார்த்தீங்கன்னாலே தெரியும். திருட்டு தண்டை பண்ண மாதிரி வந்து பார்த்தோன்னா அப்படி ஒரு பயம் வந்து பார்த்தா நம்ம தலை மூஞ்சில் இருக்குது. லிட்ரலி நம்ம அந்த இடத்துல இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ரொட்டேட் பண்ணும் போல் ரொட்டேட் பண்ணி பார்த்தா அங்கே தான் இன்னொரு ஜாம்பி. இந்த ஜாம்பி தான் வந்து பார்த்தோன்னா மேபி தாத்தா ஜாம்பி ஆகிக்கிறோன்னு நினைக்கிறேன். ஐயோ இந்த ரத்தத்தில் வலிக்கி வந்து பார்த்தோன்னா தலையை விழுந்துட்டா. அப்படி சரி பார்ப்போம். நொண்டி நடந்தே தப்பிக்கிறாங்க. ஏங்க நம்மளால் ஓடனாலே தப்பிக்க முடியாது ஜாம்பிக்கிட்டேருந்து. இவன் நொண்டி தப்பிச்சு போகிறாங்க. யாருங்க இவன்? சரி ஓகே தப்பிக்கிறான். இப்படியே தப்பிச்சிட்டு இருக்கிறான். ஓகே இப்போ ஒரு ஃபென்ஸுன்னு நினைக்கிறேன். அது ஆமாம் ஃபென்ஸாக ஒரு கேட்டாக சம்திங். அது வந்து பார்த்தோன்னா போகிறான் இந்த ஜாம்பிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு. மேலே ஏறி வந்து பார்த்தோன்னா எப்படியோ வந்து பார்த்தோன்னா கீழே போயிட்டான். இப்போ அடுத்த வந்து அடுத்த மேப் லோட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த கேம் ப்ளே வந்து பார்த்தோன்னா நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த பாட்டு என்ன மறக்காமல் ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்கப்பா. அப்போ தான் வந்து பார்த்தா அடுத்த பாட்டு நான் போடுவேன். ஓகேங்களா? ஸோ பாய் ஃப்ரம் பிஜேஸ் தமிழ். பாய். மறக்காமல் இந்த லைக்கு, ஷேரு,
சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் மஜா வந்து பார்த்தோன்னா இருக்குது கேமு. இந்த கேமை கண்டினியூ பண்ணணும். உங்கள் சப்போர்ட் வேணும். அடுத்த பார்ட்டில் இன்னொருத்தர் ஆட் ஆக போகிறாங்க இவனோட. ப்ளீஸ்